வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோகுல். என்னங்க பார்த்தீங்களா இந்த எக்ஸிட் போல்ஸோடைய இந்த கருத்து கணிப்பு? அதை பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி மனசுக்கு எப்படி படுது? ஸோ கதற விட்டாங்களா? இந்த எந்த கட்சியினரை சார்ந்தவங்களா நீங்கள் இருக்கட்டுமே பார்க்குறவங்க. ஸோ எல்லாரையும் கதற விட்டாங்களா? லிட்ரலி கதற விட்டாங்க. ஏங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எண்ட் ஆஃப் த டேல ரிசல்ட் என்ன வேணா வரலாம். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த பொய்யான கருத்து கணிப்புகளை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம். ஸோ எல்லா எலெக்ஷனும் முடிஞ்ச பிறகு கருத்து கணிப்புகளை வெளியே விட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு கருத்து கணிப்பை வெளியே விட்டு இருந்தாங்க. இதை எனக்கு சொல்றதுக்கு கூட மனசு இல்லை. ஏன்னா எதுக்கு எண்ட் ஆஃப் த டேல இது கிடையாது ரிசல்ட் அப்படின்னு தெரியும் போது இவங்க ஆராய்ந்து இருக்கக்கூடிய அந்த கணக்குகளை எதுக்கு உங்ககிட்ட சொல்லி மனசெல்லாம் கஷ்டப்பட வைக்கிறது? ஐ திங்க் அது நடக்காது. எண்ட் ஆஃப் த டேல ரிசல்ட்டே வேற மாதிரியா இருக்க போகுது. ஸோ அதை விட்டுட்டு இந்த இடத்துல இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ற ஆள் நம்ம கிடையாது. அதே சமயத்துல இந்த இடத்துல அந்த கருத்து கணிப்புகள்ல இந்த அமைப்புகள் ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா கருத்து கணிப்புல, அதுல ஒரு இடத்துல டிஎம்கே ஒரு சொற்பமான ஒரு சீட்டை எடுத்து அவங்க ஆட்சிக்கு அமருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்து கணிப்பு பண்ணக்கூடிய அந்த அமைப்பு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா டிவிகே ஆட்சிக்கு வரப்போவதாக சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கருத்து கணிப்புகள் முன்னுக்கு பின்னு முரணாக இருக்குது பாத்தீங்களா? ஸோ அதனாலேயே இந்த இடத்துல மக்கள் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அப்படின்ட்டு. ஸோ மண்டையில் இப்போ பயங்கரமா அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் தூக்கி தூரமா போட்டு ரிசல்ட் என்ன இன்னொரு 3 நாளோ 4 நாளோ தான் இருக்கு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுப்போமே. இந்த இடத்துல நான் ஒரு டிவிகேவுடைய அபிமானி. என்னுடைய மனசுல என்ன படுதுன்னா ரிசல்ட் வரட்டும். அன்னைக்கு டிவிகே முக்கியமா நிறைய பெரும்பான்மை எடுத்து விஜய் அண்ணா ஜெயிப்பாரு, சிஎம் ஆகுவாரு அப்படின்ற என்னுடைய நினைப்பு. அந்த நினைப்பு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு ரிசல்ட் என்ன வரப்போகுது. ஸோ அந்த நம்பிக்கை தான் முக்கியம். அதை தான் எல்லாரும் அதில் வைங்க. அதை விட்டு கருத்து கணிப்புன்ட்டு ஸோ இதை ஒரு கான்ட்ரோவர்சியா பண்ணிட்டு வராங்க இப்போ நிறைய நியூஸ் சேனல். இந்த இடத்துல எந்தெந்த சேனல் எந்த அளவுக்கு பண்றாங்கன்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கருத்து கணிப்பு வெளியே விட்ட உடனே சில நியூஸ் சேனல்ல பேசக்கூடிய நபர்கள் சில கருத்து கணிப்புகளை இவங்க இன்ஸ்டா மூலமாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கருத்து கணிப்பா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல என்ன இருக்குதுன்னு பார்த்தா டிவிக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கருத்து கணிப்புல தொகுதிகள் இடம் பெற்றிருக்கு. அதை தான் ஒரு சில இந்த நியூஸ் சேனல்ல பேசுவாங்க இல்லையா அரசியல் விமர்சகர்கள், அவங்க மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்க இவங்கன்னு உட்காந்துட்டு பேசுவாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கும் ஆனா அங்க ஆக்சுவலா உட்காந்துட்டு அவங்க அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கும் இதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்பேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்ஸ்டால நடத்தின ஒரு எக்ஸிட் போல்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிட்டு வராங்க. என்னது இது? உங்களை மாதிரி தானே எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதை மட்டும் குறை சொல்லிட்டு உங்களை மத்தியும் தூக்கி பிடிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல மக்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா இந்த இடத்துல எண்ட் ஆஃப் த டேல அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல ரிசல்ட் வரப்போகுது. அதை பார்த்து தெரிஞ்சுப்போம். அதை விட்டு இப்பயே மனசை ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஃபெஸ்டேட்டுக்கு போகாதீங்க. ஒன்றும் இல்லை, அது ரிசல்ட் வந்தால் நமக்கு எல்லாமே சரியாகிடும். எல்லாமே உண்மைகள் வெளியப்படும். ஏன்னா இந்த கருத்து கணிப்புன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய கருத்து கணிப்புகள் பொய்யாகவும் போயிருக்குங்க. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நடந்தது. அந்த இடத்துல பாஜக தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் எலெக்ஷன்ல ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருந்தது. மேஜரா நிறைய கருத்து கணிப்புகள் பிஜேபி தான் ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த டெல்லி தேர்தல் அப்போ. ஆனா என்ன நடந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் அந்த இடத்துல ஆட்சி பிடித்தாரு. அந்த இடத்துல எப்படி சொன்னாங்க? பிஜேபி தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்து கணிப்புகள் நடந்தது. பொய்யா போச்சு. அதே மாதிரி 2016 அப்போ கூட இதே மாதிரி தான் திமுக வெல்ல போகுது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் பயங்கரமா அந்த டைம்ல பரவிச்சு. ஆனா என்ன நடந்தது? அந்த டைம்ல ஏடிஎம்கே வின் பண்ணிடுச்சு. அம்மா அவர்கள் வின் பண்ணாங்க. அதனால இந்த கருத்து கணிப்புகளை வச்சு நம்ம ஃபுல் ஃபிளெஜ்ஜா இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல கருத்து கணிப்புகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏதா உங்ககிட்ட யாராச்சும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு உங்களை கேட்டாங்களா? இதான் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நோன்ட்டு தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு சொற்பமான மனிதர்களை போட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ட்டு அந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆன்சரை வச்சு இந்த கட்சி தான் வின் பண்ணும், அந்த கட்சி தான் வின் பண்ணுன்ட்டு சொல்லவே முடியாதுங்க இதுல. ஸோ அதனால தான் நான் நெத்தி அடியா சொல்றேன். கண்டிப்பா இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒருத்தவங்களுடைய அந்த வெற்றியை தீர்மானிக்குது. எக்ஸால்ட்டா ரிசல்ட் வர அன்னைக்கு தான் எந்த கட்சி வின் ஆக போகுது. இந்த இடத்துல விஜய் அண்ணா ஆட்சி அமைப்பார், பெரும்பான்மை நிறைய வாங்குவார் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருடைய அபிமானி அப்படின்றதால. இதை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை நீங்க தேர்தலில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்ல வையுங்க. அதை விட்டு கருத்து கணிப்பு அடுத்தவங்க பரப்பக்கூடிய அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ரிசல்ட்ல தெரியதான் போகுது. இப்போ நிறைய பேர் அவங்கவுங்க கட்சி சார்பு இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமா இந்த டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா இந்த
கருத்து கணிப்பு என்பது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சந்தோஷத்துல பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எக்ஸாக்ட்டான ரிசல்ட் வந்த பிறகு நீங்க எதையா இருந்தாலும் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து என்ன வேணா நடக்கலாம், என்ன மாற்றம் வேணுமானாலும் நடக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. இதுல வந்து கருத்து கணிப்பையும் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள வந்து ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிடலாம். ஒரு வேட்பாளர் இதுக்கு முன்னாடி என்னென்ன செயல்களை வந்து செஞ்சிருக்காரு, மக்களுக்கு மத்தியில அவர் எப்படி பேசப்பட்டு வந்திருக்காரு, மக்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்டயே போயிட்டு, ஏன்பா நீ யாருக்குப்பா ஓட்டு போட்ட அப்படின்ட்டு நம்ம வந்து போற இடத்துலலாம் ஒருத்தவங்களை கேட்டோம்னாவே ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அதுலயே நம்ம வந்து ஒரு பெரும்பான்மையை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு விஜயண்ணா ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று ஆட்சி விடல. ஸோ போறவங்க கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து எனக்கு விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்னுடைய நம்பிக்கை வந்து விஜயண்ணா வருவாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கலாம். பட் இந்த இடத்துல நானோ நீங்களோ யாரும் முடிவு பண்ண முடியாது. ரிசல்ட் வர அன்னைக்கு தான் மக்கள் என்ன தீர்ப்பு எழுதியிருக்காங்கன்றது வந்து தெரியும். ஸோ இதனால இப்பயே ஆஹா ஓஹோ இந்த மாதிரி ஃபயர் விடுறதெல்லாம் ஸோ ஜஸ்ட் அதை வந்து பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. இந்த இடத்துல வந்து எந்த கட்சி சார்புடையவர்களாக இருக்கட்டும், ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்துறேன். அதே சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து சிறிடி சென்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து பேசப்படக்கூடிய பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அத்தனை பேர் வந்து இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போனதுக்கே நிறைய பதிவுகள் இந்த ட்விட்டர்லாம் போய் பார்த்தோம்னா அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுடைய அந்த பதிவுகளை வந்து போட்டிருந்தாங்க. அது உண்மையாக மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல வந்து கடவுள்கள் கும்பிட்றாங்க இல்லையா, அதில் போயிட்டு என்ன அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த இடத்துல விஜய் அண்ணா வந்து இந்து சாமி கும்பிட்டாருன்னா அவர் வந்து சங்கி ஆயிடுவாரா? ஸோ இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து மிக தவறு அப்படின்ட்டு இந்த அரசியல் விமர்சகர்கள், சோசியல் மீடியா பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் டைரெக்டாவே ஸோ அந்த மாதிரி விஜய் அண்ணா போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை விமர்சனப்படுத்தி அவங்களுக்கு வந்து டைரெக்டா பதில் கொடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணாதீங்க, தப்பு. சாமி விஷயத்துல எல்லாரும் எல்லா சாமியும் கும்பிடலாம், எல்லாரும் இங்க சமம் தான் அப்படின்ற பதிலை வந்து கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து சிரிடி போயிருக்கக்கூடிய விஷயங்கள். ஏங்க இந்த மனுஷன் வந்து எங் எல்லாரையும் ஒண்ணு போல பார்த்துட்டு இருக்காருங்க இந்த இடத்துல வந்து. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சாமி. இந்த சாமி வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சாமி. அப்படின்ட்டுலாம் கிடையாது. அவருடைய பார்வை வந்து சமமா இருக்குதுன்னும்போது, உண்மையாவே அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த அரசியலுக்காகவும், ஒருத்தவங்களுடைய சப்போர்ட்டுக்காகவும் இந்த இடத்துல வந்து பல பேர் வந்து பல முகமூடிகளை வந்து போடுறாங்க. ஆனா எந்த ஒரு முகமூடியுமே போடாம டைரக்ட்டா இருக்காரு பார்த்தீங்களா விஜயண்ணா. அந்த விஷயங்கள்லாம் உண்மையாவே பயங்கர இன்ஸ்பயர்டா இருக்கு அவர்கிட்ட. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த மாரி எல்லா மதங்களையும் ஒன்றா பார்க்கக்கூடிய அவருடைய எண்ணங்கள ஒரு சிலர் வந்து சிதைக்கிற மாரி அவருக்கு வந்து ஒரு பெயர் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? சங்கி. ஸோ இது வந்து ஜோசப் விஜய். அப்படின்ட்டு இந்த மாரி மதத்தை வச்சு இந்த இடத்துல வந்து அரசியல் செய்யும்போது தாங்க உண்மையாவே டென்ஷன் ஆகுது. ஒருத்தவங்க வந்து இந்த சமம் அப்படின்ற ஒரு ஒரு ஈக்குவாலிட்டிய வந்து பரப்புறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தோள் குடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இங்க பெருந்தலைவர்கள்லாம் எதுக்கு போராடி இருக்காங்கன்னு சொல்லுங்க? இந்த மாரி சமமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தானே போராடி இருக்காங்க. அப்புறம் ஏன்யா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நீங்களே இதுக்கெல்லாம் இப்படி ஒரு மறுப்பை வந்து தெரிவிக்கிறீங்க? அப்படின்ட்டு ஒரு சிலர் பண்ணக்கூடிய செயல்களுக்கு இங்க பல நபர்கள் வந்து எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. எனிவேங்க ரிசல்ட் வந்து வர அன்னைக்கு தான் தெரியும் எந்த கட்சி வந்து எப்படி ஜெயிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வச்சு எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு குழப்பத்துல வந்து இருக்காதீங்க. ரிசல்ட் வரட்டும். என்ன வேணா இருக்கட்டும். ஸோ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாரி நம்மளுக்கு அந்த தீர்ப்பு கிடைச்ச பிறகு அதற்கேற்பவாறு வரக்கூடிய எலெக்ஷன்ல என்ன நம்ம கோ த்ரூ பண்றோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அந்தந்த கட்சிகள் வந்து அவங்களுடைய அந்த பலம், பலவீனத்தை வந்து ஆராய்ஞ்சு அவங்க வந்து சிறந்து செயல்படுவாங்க. அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து வெற்றியும், தோல்வியும் வர்றது சகஜமான விஷயம். மனுஷ வாழ்க்கையிலே அது வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அரசியல்ல வர்றது எளிது தானே. ஸோ அதனால யாருமே இதற்கெல்லாம் பெருசா ஃபீல் பண்றது, ஸோ எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போகக்கூடாது. நெறைய இருக்கு எலெக்ஷன்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அட்வைஸ்லாம் குடுக்கல. ஜஸ்ட் இது வந்து ஒரு புரோட்டோகால். எல்லாரும் இத தான் சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிச்சபடி இதுக்கு பின்னாடி வேற எதுவும் கிடையாது. ஐய்யயோ! நான் கோகுல் கதறிக்கிட்டு இருக்கான். ஒருவேள அவரு அபிமானமா இருக்கக்கூடிய டிவிக்கே வந்து தோத்துருமா? அதனால தான் இவரு இந்த மாரி கதறிக்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாது ராசா. அப்படியெல்லாம் கிடையாது. நான் முழு நம்பிக்கையா இருக்கேன். ஸோ அண்ணனுக்கு விஜய் அண்ணனுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்குன்றது வந்து பெரும்பான்மை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவாரு அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய நம்பிக்கை எனக்கு, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு. ஸோ இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.